பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். எலியா என்கிற ஒருவர் இருக்கிறார். நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக அவர் இருக்கிறார். விசுவாசிகளே, இந்த நேரத்தில் எலியாவை எண்ணி நினைத்து பாருங்கள். யெகோவாயின் தேவன் என்கிற அர்த்தமுள்ள அந்த பெயரை உடைய எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருக்கிறார். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போல ஒரு சாதாரண மனுஷன், நம்ம போல ஒரு பலவீனமான மனுஷன், நம்ம போல சில சுகவீனங்களை சந்திச்ச மனுஷன், நம்ம போல களைப்புல தூங்கின மனுஷன், நம்ம போல பசிக்கு சாப்பிட்ட மனுஷன், நம்ம போலவே எல்லா காரியங்களையும் செஞ்ச ஒரு சாதாரண மனுஷன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும். அவனுக்கு என்ன இருந்ததுன்னா, நிறைய பாடுகள் இருந்தது. அவன் ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கர்த்தருக்கு மகிமை. மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற மனிதனாய் இருந்தான். மழை பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேசத்தின் மேல் மழை பெய்யாமல் இருந்தால் ஜனங்கள் உணர்வடைவார்கள், ராஜா உணர்வடைவார், அதனால் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் என்று அவர் நினைத்தார். ஆகவே அதற்காக கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்காக கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காய் கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய திருமணமா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய வேலையா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். கணவருடைய ரட்சிப்பா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். சபையினுடைய வளர்ச்சியா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். ஊழியத்தின் பெருக்கமா கருத்தாய் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலும் நான் சொல்கிறேன், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். ரொம்ப சின்சியராய், கருத்தாய், ஊக்கமாய் ஜெபம் பண்ணினான். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அவனுடைய ஒரு கருத்தான ஜெபம் 3.5 ஆண்டுகள் மழையை நிறுத்தி வைத்திருந்தது. நம்முடைய கருத்தான ஜெபம் தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய கருத்தான ஜெபம் தேசத்தையே மாற்றும். நம்முடைய கருத்தான ஜெபம் அரசியல் சூழ்நிலைகளை கூட மாற்றும். நம்முடைய கருத்தான ஜெபம் சமுதாயத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அவை ஒவ்வொருவரும் கருத்தாய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் மூலமாய் உம்மை நான் நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எலியாவை போல கருத்தாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்தும் ஆண்டவரே. காத்துக்கொள்ளும். கருத்தாய் ஜெபம் பண்ண கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். ஆமென்.